இல்லை ஸ்ட்ரென்த்து தான் போன இயர் ஒரு ஸ்கூலில் இவங்க எல்லாமே காலேஜ் போயிட்டாங்க சார் 170 165 136 ஸோ 136 இங்கே போட்டிருக்கீங்க. அதில் 23 வந்து வெயிட்டிங் ஃபார் கவுன்சிலிங் சார். ஒரு 8 ஸ்டூடெண்ட் தான் பிரச்சனை இருக்குது சார். அது 2 பேர் என்னது அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஃபைனான்ஸ் அறக்கட்டளை இருந்தோம். இதில் இது பண்ணி ஒருத்தர் ஆர்ஜிஎஸ் சேர்த்து 3 இயர்ஸ்மே ஃபீஸ் கட்டினாங்க. மேடம் அந்த அறக்கட்டளை மூலமாக மைக்கேல் ஜாப்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஃபைனான்ஷியலாக இவங்களாம் முடியாது. ஸ்டைல் இது வந்து ரொம்பவே மோசமானவங்க சார். 2 பேரும் ஸ்டெப் எடுத்து நம்ம ஃபுல்லாக வெரி குட் வந்து சேர்த்து இது பண்ணிட்டேன். இப்போ இது இன்னொன்று இந்த ஸ்டூடெண்ட் சேர்த்துட்டீங்க 2 பேர் சேர்த்து நீங்கள் உங்களோட முயற்சியில். ஓகே. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஆர்எஸ்ல இருந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் சரி 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 சரி. அது அந்த இதுக்கப்புறம் இந்த ஸ்ரேயான் ஸ்டூடெண்ட் அந்த காங்கேயம் இருந்தாங்க சார். எந்த டாக்டர் எல்லாம் கொடுக்கறதுனால இந்த டாக்டர் வெளியில் அனுப்ப டெய்லரிங் மிஷின்ஸ் வாங்கி படிக்க சொன்னா நம்ம அவங்க தான் பேசணும். வீடுகளையே போயிட்டு சார். ராஜபாளையம் போயிட்டு வீடு அரபிக் கோர்ஸ் மாதிரி அவங்க இதில் உருது அதில் நாங்கள் ஜாயின் பண்ணி படிப்பாங்க அச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமாம் சார். இவங்க மைக்ரேட்டட் டு சேலம் சார். இப்போ அதனால் நம்ம இந்த அதே மாதிரி இவங்களுக்கு மைக்ரேட்டட் அதனால் நம்ம ஓரளவு இவங்களை பொறுத்தவரை நம்ம ஸ்டெப் எடுத்துருக்கோம். அங்கேயும் படிக்க சொல்லலாம்ல. அதுதான் இங்கே ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை கவுன்சிலிங் இங்கே இவங்க இதெல்லாம் அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வீட்டுக்கே போயிருக்காங்க. ஆமாம் வீட்டுக்கே போய் எல்லாத்தையும் வீட்டே போய் பார்த்தீங்க. வீடோட இப்போ யார் ஒரு 3 பேர் தான் நிற்கிறாங்க. ஆமாம் சார். போனால் பக்கத்தில் இருக்கிறனால பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு வீட்டை கனெக்ட் பண்ணுறது நீதி இருக்கிறது. Thank you all. இல்லை இது வருவாங்க சார் இருக்காங்க. ஏய் மேடம் கிரவுண்டுக்கு மேடம் உங்கள் கிரீவன்ஸ் என்னன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க. சார் சார் அவங்க கிரீவன்ஸ் என்னன்னு அப்படியே சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க மேடம். வேண்டியதில்லை. நியூஸ்க்கு ஆமாம் சார் பேசுங்க மேடம். உங்கள் கிரீவன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். கட்டாயமாக பண்ணிடலாம்.
இல்லை இதுக்கு ரெக்கார்டு தான் முக்கியமாக ಎಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ HS ಎಲ್ಲ HS வரைக்கும் எல்லாரும் ஸ்கூல் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆமாம் நாளைக்கு பார்த்துலாமா சரி நாளைக்கு பார்த்துட்டு தான் போகிறோம் சரி இது எப்படி அது என்ஜினியர் ஷாப்பியாக தான் கேட்கணும் நம்ம ஸ்கூல் தானே நம்ம நிர்வாகிக்கு அதனால தான் சார் 50 lakhs கேட்டுருக்கோம் சார் அதில் கவர் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் வால் வந்து இது எல்லாமே ரெனோவேஷன் ஃபுல்லாகவே 50 lakhs எடுத்துக்கோங்க. மழை வரும்போது கொஞ்சம் மேலே அது வரைக்கும் தான் நம்ம அதுதான் இந்த பாய்ஸ் இப்போ தான் சார் அந்த பில்டிங் எப்படி ப்ராஜெக்ட் இல்லை அது போக முடியுமா? இல்லை இது இப்படி இந்த பில்டிங் இல்லை அது வந்து பின்னாடி நான் இது இப்படி டாய்லெட்டாக பழைய டாய்லெட் அது யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது டெமாலிஷ் பண்ணுறதுக்கு மோக அவருக்கு என்னப்பா நீ அவர் பார்க்குற மாதிரி இல்லை இறங்கிட்டான் அந்த பக்கம் போய் இறங்கி எடுக்கிட்டான் ஆனால் கலெக்டர் பார்க்குற மாதிரி நின்று நீ அவர் மறைச்சிட்டு நின்று எப்படி இருப்ப என்ன
இது எல்லாத்தையும் ஒரே வேலையை முடிக்கலாம். ஒரே அடி இது ஆல்ரெடி நம்ம கலெக்டரோட நிதியில் பண்ணல. இந்த காம்பவுண்ட் 2016 பண்ணேன். 15-16 இப்போ அந்த ஒரு பிட்டு அந்த காம்பவுண்ட் போடணும். இந்த மட்டும் இவ்வளோ பெரிய மரங்களை கொண்டாந்து கிரவுண்டில் நட்டாங்க, குழந்தைங்க நட்டுருப்பாங்க அந்த காலத்தில். அது ட்ராவல் பண்ணி கொடுத்தாங்கன்னாலும் நீங்கள் தான் இன்ஜினியர் கூப்பிட்டு காமிங்க சார். இப்போ அந்த இது மாதிரி டெவலப் பண்ணி இப்போ பாய்ஸ் ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போகும்போது பார்த்துருக்காங்க. அது மாதிரி அதே மாதிரி இங்கே பண்ணிடலாம். காம்பவுண்ட் வால் எல்லாம் இந்த கிராவல் எல்லாம் ஒன்றா போட்டு பண்ணி கொடுங்க. ஏரி ஸ்கூல் எங்கேயோ ஒன்று இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைகளுக்கு. இப்போ நீங்கள் லைவ் சொல்கிறீங்க. சரண்டர் பண்ணிடுறோம். தமிழ் 2 கோர்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் 2 எடுத்துட்டாங்கன்னு வேக்கண்ட்டாக இருக்கேன் நான் அவங்க இது பனிஷ்மெண்ட் மோஸ்ட்லி சரண்டர் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2 கோர்ஸ் வேணும் அதே சொல்லி ரெண்டு பேருக்கு இதில் பண்ணிட்டு இருக்கேன். 1000 ரீச் ஆனாலும் பெரிய மரம் கழிவுகள் அந்த குப்பை தான் சார், அது விற்கிறது தான் தெரியும். ஒன்றும் இல்லை சார். இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ அகலம் அங்கே கிடக்கு. ஆமாம், இந்த இடத்துல இல்லை போட சொல்லு. ஆனால் இதுக்கு செலவு பண்ணலாம். கரையை பழக்கம் நாளைக்கு இருப்பாங்க. அதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இது கூட ஒரு ப்ரொபோசலாக கொடுத்துருக்குறேன். சும்மா ஸ்கெட்ச் போட்டால் கூட எனக்கு போதும். ஆமாம், ஜாயிண்ட்டாக போட்டு கொடுங்க. என்ற அரசின் மகத்தான திட்டத்தின் கீழ் இன்று சூலூர் பகுதியில் நான் பொறுப்பலுவலராக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பதவி முதுநிலை மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், கோவை. அது மாவட்ட வருவாய் அலுவலர் பணி. இந்த அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சூலூரை ஆய்வு செய்து அதில் அவங்களோட ஒரே பிரதான கோரிக்கை கிரவுண்டு, விளையாட்டு மைதானத்தை சுத்தம் செய்திருக்காங்க. இப்போ ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட 800 கிட்ட இருக்கிறாங்க குழந்தைங்க. அதனால் நான் இதை கட்டாயமாக நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகத்திடம் எடுத்து சொல்லி இதற்கு பிரத்யேகமாக ஏதாவது நிதியை ஒதுக்கீடு செய்து கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணத்தில் இருக்குது. அது முறைப்படி தெரியும். தேங்க்யூ. வருவாய்த்துறை அலுவலர்கள் ஸ்ட்ரைக்குங்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. நான் கார்பரேஷன் இருந்தாலும் இப்போ வில்லேஜ் ஆஃபீஸர் சொன்னது தான் தெரிஞ்சுது. அது என்னென்னு கேட்டுக்கிறேன், நாளைக்கு பார்த்து. சார், இங்கே பெண்கள் மேல்நிலை பண்ணிடுங்க. இதில் மதுப்பாட்டிலெலாம் உள்ள கிடக்குது. அதாவது வாட்ச்மேன் ஏதாவது சொல்லலாம். அதுக்கு ஏற்பாடு செய்யணும். அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கோ அது ஈஓ மூலயமா என்ன செய்யணுமோ சூப்பர். ரொம்ப வருஷமாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் டீச்சர் ஸ்பான்சர் பண்ணி எடுத்தேன். அவங்களுக்கு சூப்பருக்கு மாதம் 10,000 கொடுத்துருக்கேன். டீச்சர்ஸ் அனுப்புகிறேன். இல்லை, அது பொதுவான கோரிக்கையாக இருக்குது. அது நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஒரு ஆளுகளை இங்கே கொடுத்துருங்க. க்ளீனிங் அப்படி பண்ணுங்க. க்ளீனிங்க்கு அவங்க ஒரு இதாக அனுப்பிடுங்க. ஃபோட்டோலாம் கொடுக்குற ஒன்று நான் எடுத்துக்கிட்டா போகாம முந்திரி கொட்டை அவர் எட்டி பாட்டுக்காரு. எல்லா பக்கமும் அப்படிதான். நீங்கள் எல்லா பக்கமும் அவன் வெளியே தான். என்னன்னு தெரியல, சம்மந்தமே நம்ம
அது பழைய வீடு இப்போ எவ்வளோ கால்நடைகள் சார் வச்சுருக்கீங்க சார் வர மாதிரியே தெரியலையே சுத்தமாக இருக்கு டெய்லி கிளீன் வெரி குட் பெட்டே போ இல்லை சார் ஆடு வரும் மாடு வரும் வருமா அதுபோல் கொஞ்சம் சார் இப்போ கூட்டல் நீங்களும் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுறீங்களா ஆமாம் சார் அது நாய்க்கு போட்டு விட்ருவீங்களா இந்த கேம்பை பண்ணுங்க சார் ஒரு 75 நாள் ஒரே நாளில் பண்ண அன்னைக்கு வந்து 2 தடவை பண்ணோம் சார். நேற்று ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஆமாம் சார், நேற்று வந்து இந்த ரேபிஸ்க்காக நம்ம இது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அவேர்னஸ்க்காக சார். இது ஒன் ஹெல்த் ஸ்கீம் இல்லை சார், போத் ஹியூமன் பீயிங் அண்ட் அனிமலுக்காக வரக்கூடிய ஜீனோம் டிசீஸ்க்காக. ஓகே ஓகே காது சரியாக கேட்குது ரைட் சார் குட் சார் சார் ஒன்றும் இல்லை நான் விசிட்டர்ஸ் புக் இருந்தால் நானும் தலைவர் ஒரு கையெழுத்து கொடுப்பேன் கண்டிப்பாக சார். வேறு இடமா அது யூனியன் ஆஃபீஸில் தான் சார் வெட்டரி ஹாஸ்பிட்டல் இங்கே திறமை இருக்கு சரி 2010 பக்கமா இப்போ கேட்கவே இல்லை முடியல. இல்லை அது நான் சொல்கிறேன் அது கேட்கலைங்க சார். உங்களுக்கு அதுக்கு ரைட்டே இல்லை இல்லை சார் ரைட் இல்லை சார், அது கிறிஸ்டிங் சொல்கிறேன் சார். இப்போ அங்கேருந்து இப்போ நம்ம மாற்றி கொடுத்தாங்க சார் இங்கே பழைய இல்லை பில்டிங் இது உங்களுக்கு கேட்குறீங்களா இருக்கிற இடத்துக்கு இந்த லேண்ட் ட்ரெண்ட் செட் ஆகிட்டாங்க சார். இல்லை சார் ஒரு இடத்துல இடம் கொடுத்தாங்கன்னா என்ட்ரப்பான் இது இதில் தான் யூனியன் ஆஃபீஸ் இருக்குது இல்லை இல்லை சார், அது யூனியன் ஆஃபீஸ் இந்த இடத்த நம்ம மாற்றி கொடுத்துட்டாங்க சார். இப்போ இந்த இடம் தான் இப்போ கோர்ட்டு விற்கலைங்களா. 600 விஓ இருக்கீங்களா சொல்லுங்கள் சார். ஆமாம் 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 எங்கிட்ட ஒரு காப்பி இருக்குமா எனக்காக தான் வச்சுருக்கேன் இல்லை கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் சார். நீ வந்து பெருசாக உங்கள் பேரில் செஞ்சு கொடுங்க சார், தயவுசெய்து செஞ்சு கொடுங்க. அக்கா அக்கா சைடு இல்லை அப்படி இல்லை இடம் இது வந்து 9 வருஷம் போகிறோம் சார், 1 வருஷம் 2 வருஷம் சார் ப்ளீஸ். மக்களுக்காக பர்சனல் ரெக்வஸ்ட் எடுத்துக்கங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களுக்கு அக்கா கொஞ்சம் அக்கா அக்கா கொஞ்சம் கிராஸ் உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் இருக்குது கேட்டுக்குங்க ப்ரொபோசல் போயிடுச்சா செக் பண்ணிக்கங்க தாசில்தார் வந்து அப்புறம் அழைஞ்சிருக்கு. அக்கா கொஞ்சம் கிராஸ் புரியல ரைட் ஓகே ஓகே சார் என்னென்ன பதிவாயிருக்கு இப்படி திரும்பி அங்கே சரி இது நத்தத்தில் இருக்குது. அவங்க ரெண்டு பக்கமும் மறைச்சிட்டாங்க. இங்கே பாருங்க அது இதெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கண்டிப்பாக சார். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதில் வந்துட்டு இப்போ லேண்டு நத்தம் அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் சரி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்லணும். நான் உங்களுக்கு அப்போஸ் பண்ணுறேன் சார் ப்ளீஸ். நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை என்னன்னு சொல்லுங்கள். நான் 2 மாதம் ஆச்சு புதுசாக வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் காட்டுங்க சார். எல்லா மெடிசனும் அடிக்க வச்சு கண் மூலம் தான் அடிக்க வச்சிருக்கேன். ஆன்டிபயோட்டிக் இருக்குது, எல்லாம் தேவை வந்து இருக்குது. ஏதோ ஒரு ஸ்லீப் வந்து இந்த மாதிரி பார்வைக்கு இன்ஜெக்ஷன் வாங்கிக்கணும்னு சொல்லி காட்டுங்க சார். அது இல்லை அப்படின்னா குறைய சொல்லுங்கள், நான் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இல்லைனா கூட இன்னொரு ஆஸ்பத்திரி நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. பல ஒன்று இன்சூரன்ஸ் ஜேடி லெவல்லையுமே அவங்க போயிருக்காங்க. அதே மாதிரி உதவிக்கிற அளவுலையுமே அவங்க ஒரு இடத்துல அதிகமாக இருக்கிறது பயன்படுத்துகிறாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்கிற அந்த ப்ரொபோஸில் இருக்குது. அதனால் இப்போ சமீபமான எந்த இஷ்யூஸும் இல்லைங்க. சரி சரி அது இப்போ நன்றிங்க சார். எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா அவர் நம்ம ஊரில் இன்னைக்கு ஒர்க் பண்ணதா நீங்கள் இந்த ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிட்டா இது கூட்டமாகுது அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை டக்கு டக்குன்னு போயிருக்கு. ஓகே ஓகே அது ஃபஸ்ட் டைம் போன உங்களை தேடி உங்கள் ஊரில் போட்டப்போ அந்த ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணதுனால லேட் ஆகுது. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அது கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு சார். இப்போ ஈஸியாக சொல்லிடலாமா? சரி ஓகே அவ்வளோதான். எப்படி இப்போ நீங்கள் வெயிட் போட்ட உடனே சார் ஆமாங்க சார். இப்போ 100 கிலோ சக்கரை போட்டோம். போடுங்களேன் உங்களுக்கு பார்க்கலாம். இல்லை இப்போ அரிசி கொடுக்கறது நானே. சரி சார். இல்லை இல்லை அரிசி 10 அரிசி சார் 5 கிலோ 5 கிலோங்க சார்.
அது போட்டிங்கன்னா பில் ஆகிடும். ஆமாங்க சார். இஞ்சி இப்போ இது நம்ம டச் பண்ணோம்னா அந்த 10 வருடம் சார் வராது. அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். புரியல. அக்செப்ட் பண்ண முடியும் சார். இதில் 10 கிராம் எக்ஸ்ட்ரா காமிக்கிறேங்க சார். இது அக்செப்ட் கொடுக்காது, அக்செப்ட் ஆகும். 10 கிராம் எடுக்கணும். 10 கிராம் எடுக்கணும். அப்போ தான் அக்செப்ட் ஆகுமா? அக்செப்ட் ஆகும். எடுங்க. இப்போ அக்செப்ட் ஆகிடும். ஆமாம் சார். சரி நம்புமா? ஆமாம் சார். நான் தரலாமா? இல்லை இது மேலும் கொடுத்து இல்லை ஒன்று நீங்கள் அடிச்சாதான் இல்லை சார் அப்படி இல்லை. வேற என்ன இஷ்யூஸ் இருக்கு? பொருள் இந்த பாமாயில் கொடுங்க. அது என்னமோ கொஞ்சம் எக்ஸ்பெரி இருக்கு. இருக்கா? இருக்கு. ஒரு மாதம் கொடுத்துடலாம். இருக்குங்க சார். இருக்கு. கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். அப்படியே அரிசி கொஞ்சம் ஆகி பார்த்துட்டேன். உண்மையிலேயே பார்த்தேன். உண்மையிலே எல்லா பொருளும் இருக்கலாமா? இருக்குங்க சார். நம்ம பொருளை முன்னால் வைங்க. சரி சரி. லைக் கோஆபரேட்டிவ் கடை நல்லதான். பிளாஸ்டிக் பை கொண்டு வரேன், மஞ்சள் பை கொண்டு வரேன். சரி சார். சரி. சூப்பராக சொன்னாங்க. ஏன் நீங்களே கோஆபரேட்டிவ் மஞ்சள் போய் வச்சுக்க வேண்டியதுதானே? சார் அந்த ஏரியாங்க முதல்ல SRS அவர்கள் இருந்தாங்க, தங்கவேல் ஐயாங்க. அது குழந்தையாக இருந்தது, நட்ட நிலமா இருந்தது. ஹலோ ஹலோ மேடம். ஹலோ. ஆமாம் மேடம், கொஞ்சம் ஆமாம் மேடம். நான் ஒரு 1 ஹவர் கழிச்சு உள்ள போய் உட்காந்துருக்கீங்க. ஒரு 1 ஹவரில் நீங்கள் 30 குழந்தைங்க. 30 குழந்தைங்க. அதெல்லாம் வெயிட்டே இல்லையா அந்த குழந்தை? ஆமாங்க. அவங்க கொஞ்சம் மேம் இருக்காங்க. நல்லா எல்லாம் கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி யாரும் இப்பதான் வராங்க. ஸ்கூலுக்கே இப்பதான் சேர்த்து. 2.25 வயசு தாச்சு. இப்பதான் அது சரியா இருக்கு. ஊசி போட்டுக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் வேண்டாம் கை தூக்கு. யாருக்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம் கை தூக்கு. வேண்டாம் கை தூக்கு. அவளுக்கு வணக்கம் சொல்லுங்க. எந்திரிச்சு வணக்கம் சொல்லுங்க. எந்திரிங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லு. எந்திரி. 1 2 3 அவங்களுக்குலாம் சாக்லேட் இல்லை. பாப்பா யார்? நீ தான் பாப்பா. பாப்பா 5 பேர் வேண்டாம். உங்களுக்கெல்லாம் வேணுமா? ஊசி போட்டுக்கிறீங்களா? கேக்குறாரு அவர். ஊசி போட்டுக்கிறீங்களான்னு கேக்குறாரு. போட்டுக்கலாமா? வெரி குட். போட்டுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வரும். ஊசி போட்டுட்டா ஸ்ட்ரென்த் வரும். சரியா? ஓகே, போட்டுக்குங்க. வலிக்காம போடுமா? வலிக்க கூடாது. யாராவது வலிச்சு கம்ப்ளைண்ட் வரும். போட்டுக்குங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு வெஜ் புலாவ். ரெடி ஆச்சா? டேஸ்ட் எல்லாம் வேண்டாமா? கிச்சன் எங்க? சீக்கிரம் சும்மா ஆ
நாளைக்கு ஒரு ஆளை போட்டு நான் ஒரு கலை நான் வந்து ஆட்கள் வந்து குக்கர் மேலே எடுத்து வைங்க, குக்கர் மேலே எடுத்து வைங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு கரண்டியில் எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த இல்லைங்கம்மா அம்மா அந்த இல்லை அந்த நீங்கள் அந்த டேய் கோல் பின்னாடி வா. ஸ்பூன் இருக்கா இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் டேஸ்ட் இல்லை வேணாம் சார், நீங்கள் சாப்பிட்டு சார் இருக்குங்க சார், நான் ஒரு தட்டுல வேணும். இல்லை நீங்கள் ஸ்பூன் எடுத்து கையில் போட்டுக்கோங்க சார். இல்லை அவர் சாப்பிட்டு சார் இல்லை நான் ஸ்பூன் கேட்டதே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவேன். இல்லைங்க சார், நான் தட்டுல வேணும். இப்போ தட்டில் போட்டு கொடு குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவேன்? குழந்தைங்க நிறைய வாங்க இருக்கு. சார். நீங்களும் சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன், குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் சார். நான் டேஸ்ட் பார்த்துக்கோமா? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. சார் அங்கே முட்டை வேக வச்சிருக்கீங்க சார், முட்டை கூட சாப்பாடு முட்டை சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கு. அது கூட என்ன கொடுப்பீங்க? வெந்துட்டாங்க எப்படியே சாப்பிட்டுக்குவாங்களா? ஆமாங்க சார். இந்த வெஜ் புலாவ் அன்னைக்கு மட்டுங்க சார் கொஞ்சம் வர இந்த இது இந்த தட்டில் ஒரு தட்டு சாப்பிடுமா இருப்பாங்க? இல்லைங்க சார், கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க சார். இந்த தட்டில் ஒரு தட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலேயே சாப்பிடுவாங்க முட்டையுமே கொஞ்சம் சாப்பாடு ஒவ்வொன்றும் ஒரு இல்லை கேட்குறேன், அந்த முட்டை சாப்பிட்டுட்டு இதில் ஒரு தட்டு சாப்பிட்டு தட்டுக்கு சாப்பிடுவாங்க. சரியா தான் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். பசங்களுக்கு லேடிஸ்க்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். ஆமாம் கொஞ்சம் கூட இருக்கு, நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லாமல் இருப்பாங்க. மொத்தம் அப்படிங்கிற லேண்ட் வந்து இங்கே கொடுக்க வேண்டாம், இது ஸ்கூலுக்கு மாற்றி நீங்கள் வாங்கிட்டீங்க. அந்த பக்கம் அது நத்தமாக குழம்பாது, நாமோட பக்கம் குழம்பு. நம்ம இந்த இதில் இது வரைக்கும் அதனால இது மட்டும் ஒரு கம்பி வழியாக போட்டு மே மாதம் சார் லாஸ்ட்டில் 2 நாள் மழை பெஞ்சா தண்ணி நிறச்சி வந்துடும். இப்போ தண்ணி இருக்குது சார். எது வரைக்கும் வரும்? வேலி வரைக்கும் இல்லைங்க, அந்த அளவுக்கு வராதுங்க, இது வரைக்கும் வருங்க. அப்புறம் கத்திருங்க சார், வேஞ்சல் தான் சார். இப்போ சார் மண்ணு கொட்டிட்டு சார். மே மாதம் லாஸ்ட் 3 நாள் க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். பச்சை பாம்பு கரெக்டாக இந்த தண்ணியில் வந்து உடனே வீட்டில் நான் கொண்டு மணிக்கிறோம். அது சொல்லணுங்கல்ல, அந்த உண்மை வீட்டில் அவர் உய்ய வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க. ஈயவா? ஈயவா ராஜசாமி இங்கேயா? ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. இதே மாவட்டத்தில்? ஆமாங்க, அங்கேயே ஃபண்டு கிடையாது. எதுக்கு? அது என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த பிடபிள்யூடிக்கு மெயின்டெனன்ஸ் ஃபண்டு கொடுப்பாங்க, பில்டிங் மெயின்டெனன்ஸ், அதில் ஃபண்டு கொடுப்பாங்க. நீங்கள் அவுட் சோர்சிங் எடுத்துக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவுட் சோர்சிங் லேபர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் தயவுசெய்து செக் பண்ணுங்க. நீ கேட்க போன டைம் இதே இஷ்யூ வேறு ஸ்கூலில் நான் குறிச்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். எங்கள் கூடயே வர காலை உணவு சாப்பிடலாமா இங்கே? நல்லா மண்ணா வச்சு குழந்தைங்க விளையாடணுமா? குழந்தையும் விளையாடணும் அந்த அளவு ஆமாங்க சார். எல்லாமே ஓட்டு கட்டிடுங்க. இந்த பக்கம் குளம் இருக்கா? கோயில் இல்லை, நம்ம
நீங்க மாதிரி ரெக்கார்ட் பண்ணி தரணுமான்னு கேக்குறாங்க. மேல மட்டும் நோட் கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். சார் நான் உங்களுக்கு அப்ளை ஒரே ஒரு படிக்கிற அது பேசுறது அழுத்தமாக பேசுகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன அவசியமாக இருக்கோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதான் எழுதி கொடுத்துருங்க. நான் எழுதித்தாங்க நோட் எழுதிட்டு தான் சார் இருந்தேன். நாங்கள் வாங்க வரேனே நான் ஸ்கூலுக்கு சரி, இவங்க தான் இன்னைக்கு நடத்துகிறாங்க. டிபிசி தான் இன்சார்ஜ் ஆஃப் டெப்லஸ். அது அவங்கள்ட்டே கொடுத்துட்றேன். நான் கொடுத்து கட்டாயமாக பார்க்கலாம். இடம் இருக்கா? இல்லை, இடம் இருக்கா? இடம் இருக்குது. சவுடிஷன் மட்டும் பண்ண வேண்டியிருக்காங்க. பண்ணிட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். கிளாசிஃபிகேஷன் டவுன் பஞ்சாயத்து கொடுத்தாதான் இப்போ பரவாயில்ல. ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிட்டாங்க. இருந்துச்சுன்னா அப்படியே சப்மிட் பண்ணி அனுப்பிச்சுடுவோம். எனக்கு ரொம்ப நாள் அலையிறான்றாங்க. அம்மா அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா 2 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒர்க் பண்ணி நாளைக்கு நான் பண்ண சொல்லியிருக்கேன். ஐயோவை பண்ண வெரி லாங் பெண்டிங். நீ செஞ்சு கொடுங்க. பழனிக்காரக்குள்ள செஞ்சு கொடுங்க. படிக்கிறேன். உள்ள அடைச்சி ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. முட்டை கொடுமா, அமாவாசைக்கு முட்டை கொடு. ம் காஞ்சனா மூடி வச்சு. சரி, வெரி குட். அத்தனை பொருளை வச்சாலே நீங்கள் நல்லா தான் சமைப்பீங்க. டேஸ்டா? புளி சாதமா இன்னைக்கு? இது என்னது உங்களுக்கா? தக்காளி மசாலா முட்டைங்க. மசாலா முட்டைங்க சார். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வா, நீங்க என்ன இங்க பாருங்க. எல்லாருக்கும் அந்த கப்ல கொடுங்க. ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுங்க எனக்கு. இவ்வளவு பெரிய அடுப்பு இருக்கு. கொடுத்ததா உங்களுக்கு? போதுமா? இல்லை, யார் சமைக்கிறது? மேடம் நல்லா சமைப்பீங்களா? அங்கே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு வந்துருக்கேன். நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு புலவு நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்குங்க? விட்டுருமா? பரவாயில்ல, நம்ம அரிசி இவ்வளவு க்ளீனாக வருதா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். அரிசி நல்ல அரிசி சார். இட்லி நல்லா இருக்கு சார். ஆமாம், அதே பச்சரிசி நாங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் சார். பரவாயில்ல, டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கரிசனமாக இவங்களுக்கு கொடுங்க. போதும் சார், நாங்கள் ரெகுலர் சாப்பிட்றோம். நல்லா தாங்க இருக்கு. சார், சொசைட்டி சார். வருவோம் லைனாக சார், முடிச்சுட்டு அப்படியே லைனாக தரமாட்டாங்க. ஃபில்அப் பண்ணி வாங்குறீங்களான்னு கேட்டாங்க.
மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பில்டிங் மாதிரி இந்த கிரவுண்டு தான் இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து இப்போ ஃபுல்லாக இங்கே என்ன மண்ணெல்லாம் போட்டு அத்தன்டிக் கிரவுண்ட் அத்தன்டிக் கிரவுண்ட் டெவலப் பண்ண படிச்சீங்கன்னு குழந்தைங்களை கொண்டு அப்படிங்கெல்லாம் கிடையாது சார். தேங்க்யூ. அப்படியா? ஆசீர்வாதம் எனக்கு. கோரிக்கையா? ஒன்லி 2 lines. ஸ்பெஷல் கேட்டுருக்கோம். நான் இது தபாலில் வந்துச்சுன்னா ஸ்பெஷல்னு பண்ணி கொடுக்குறேன். சரி கலெக்டர் ஃபண்டு நான் கேட்டுறேன் சார். இன்னைக்கு இந்த 2 ஸ்கூலுக்கும் ஃபண்டு நான் கலெக்டர் சாயங்காலமே கேட்டேன். எங்களை பேச சொல்லுவாங்க. நாங்கள் பிரதான கோரிக்கைகளை பேசுவோம், கொடுத்துருவோம். அது அப்பயே சொல்லிடுவோம். லேட் பண்ணி ரேட்டிங் அவங்க சொல்லும்போது தான் எனக்கே ஆசையாக வருது. பெரிய பெரிய ஆளுங்களாம் எனக்கு சந்திக்கிறதுக்கு ஆண்டவன் சார் அப்படியே நல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இதே மாதிரி அந்த கிரவுண்டையும் கொஞ்சம் அந்த லேடிஸ் கிரவுண்டையும் கொஞ்சம் யாருங்க நீங்கள் தான் இதையும் பண்ணுங்கள். அது ஆல்டர்னேட்டிவாக அதையும் பண்ணுங்கள். இதையும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். லேடிஸ் ஸ்கூலுக்கு இந்த கிரவுண்டுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க. வேறு ஒன்றும் இல்லை. சைடில் காம்பவுண்ட் வால் எழுப்பிட்டாங்கன்னா வேலை முடியும். கிராவல் என்னை கொக்கி போட்டே இருக்கீங்க. புரியுது. எனக்கு விளையாடுறது கூட நேஷனல் லெவலில் போய் எம்ஆர்டி சுற்றி வாங்கிட்டு வரேன். என்ன ஆர்டி என்னோட ஃப்ரெண்டு தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்தோம். ராம்குமார் அப்போ வந்து முன்னால் வந்துட்டு அவருக்கு ஆர்டி இருக்காரு. மைன்ஸ் டிடிக்கு கொடுத்தாருங்க. இந்த மைன்ஸ் டிடிக்கு தான் சொல்ல போகிறேன். இப்போ தான் ஒரு பப்ளிக் ஏரியா சொல்லி மணியன் ஒரு நிமிஷம். ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். லெவல் இப்போ உங்களுக்கு கிராவல் மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம். போ நாளைக்கு அழுத்தமாக பேசுறது அதை மட்டும் பேப்பர் கொடுங்க. நானே ஒரு மணி சாப்பிட்ணும் ஆசை எனக்கு. டீ கடையில் எங்கேயாவது பார்த்துக்கலாம். மக்கள் வெயிட் பண்ணுறாங்க பெட்டிஷன்ஸ். கூடியுமா பசங்க? நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கிக்கிறேன். பாய். அபிஷேக் கலெக்டர் வந்து போனார். மத்தியானம் மீட்டிங் போகிறதுக்குள்ளே எனக்கு வேணும். முன்னாடியே ஃபில்அப் பண்ணி வாங்குங்கன்னு சொல்கிறேன் நான். சார் உள்ளோம். சார் உள்ளோம். காக்கா வந்து அவர் வேறு செல்லு மறைச்சிக்கிறாரு. அந்த இடங்கள் இல்லை அந்த பில்டிங்கு தெரியும். வேலை செய்ய தெரியாது.
சார் உள்ள போய் பின்னாடி வந்துடும். இங்கே வாங்க. மெடிசன் எங்கே வாங்க? ஸோ மக்கள் கொஞ்சம் தான் இருக்கு. ஆமாம். இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இங்கே வாங்கிடலாம். இப்படியே எங்கே கொடுத்தாங்க தலைவர் இல்லையா? அது இப்படியே உட்காந்து வாங்கிடலாம். எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர வர சொல்லி கொடுத்துடலாமா? மெடிசன் கொடுக்க சொல்லிடலாம். மெடிசன் கொடுக்க சொல்லி வாங்கிடலாம். ஊட்டி 33 வருஷம் சார். கிரேட். மெடிசன் அப்படியே வர சொல்லிடலாம் சார் அப்படி அக்கா நான் உள்ள வச்சது குட்டை என்ன கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிக்கலாம். வேண்டியது நீங்க சொல்லுங்க. நிறைய இருக்கு என்ன பார்க்கலாம். பார்த்துறேண்ணா ஃபீல்டு கூட போயிட்டா போட்டிருக்கீங்களா? ஃபீல்டு கூட போயிட்டா இது மட்டும்தான். அவ்வளோதான். ஃபீல்டு கூட இந்த 97 புது ஜீவோ இருக்கு. நான் இதை பார்க்கல. 97 ஜீவோ படி இல்லை
எனக்கு இது என்ன சார்? இது 3 496 பை 3 சார், பை 3. பை 3 சார். 496 பை 3. இது ஒண்ணு எங்கம்மா? சார் 1 ஏங்க உடைச்சிட்டாங்க சார். இந்த சரியான இடத்துல உட்காந்துறது. 1 உடைஞ்சிருக்கு சார். 1 ஏ. இது 1A. இது 1A. இதெல்லாம் பட்டாவா இருக்கு சார். இது 3ன்னு எப்படி சொல்றாங்க? சரி எங்களுக்கு இது ரெண்டு போல. என்ன பாதை? இல்லை இது பாதையா தான் இருக்கு, சின்ன வாய்க்காலும் போகுது. இது வந்து கலங்கல் ரோடுங்க சார். இது என்னது? 525 சார் மாறிச்சு சார். மொத்தம் மாறி திருப்பி 2003 எங்கெல்லாம் பட்டா இத பழைய இருக்கு. இது நான் 3 மாறுதல். இது தப்பா இருக்கலாம். சொல்றேன் நான் இங்க ஓவரா சொல்லக்கூடாதுன்னு பார்க்கறேன். சரி நீங்க இது தப்பா கூட ஒரு ஆள் வேலை செய்யுங்க. சரி நீ செக் என்ன பண்ணோம்? ரெக்கார்ட் கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. சார் 496 3ன்றது 20 சுத்தமா மறுபடியும் பிள்ளையாவே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. பிரச்சனை பணம் கட்டாம விட்டாங்க சார். ரெகுலர் நேர்ல பார்த்தா தெரியாது. ஒன் பி ஒன் மயானம் சார். அதுக்குள்ளேயே மயானம் அந்த கதவுல 1B2 தான் சார். இது 1424 சார். இல்ல இடம் இருக்குதுங்க சார். மீதி வந்து தாசில்தார் குவார்டர்ஸ் கட்டுறதுக்காக ப்ரப்போசல் அனுப்புறதா சொன்னாங்க சார். நான் ஒரு இடம் சொல்றேன் மேடம். ராஜ்மார் போட்டு இது சுற்றுலா கிரவுண்டுக்கு ஆப்போசிட் பஞ்சாயத்து பெரியவங்க கேட்டால் எந்த இடத்துல இடம் இருக்கு தெரியும். சென்ட்ரல் சகாப் இருக்குதுங்க. இதன் அடிப்படையில் 51 பேர் கொடுத்துருக்காங்க. 51 பயனாளிகள் 30 பேர் விட்டுட்டாங்க. முந்தின பீரியட்ல ரெடி பண்ணியிருக்காங்க சார். ஆனா நம்ம எதுல சேஞ்சஸ் இல்லைங்க சார். இது சைட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளேயே இருக்குதா? கொடுக்க வேண்டியதான். மொத்தம் 21 பேருக்கு பயனாளிகள் கொடுத்துருக்காங்க. பாக்கி அளவுக்கு வேணுங்கிறீங்க. நீங்க இப்போ வீட்டில் போய் பார்த்தா இப்போ இது இருக்காருல்ல, 11 இருக்காருல்ல, அவர் 12 சேர்த்து வச்சிருக்க போறாரு. அப்படி பயனாளி செக் பண்ணி பாருங்க. 30 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. வேணும்னு ஏற்ற ரிப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றத பார்த்தா 72 வீடு கட்டலாம்னு வச்சுக்கோங்க. கட்லிங் இதை சொல்றது சும்மா அப்படிதான் 71 கட்டி இருந்தாருன்னா சரிங்க சார். இருக்கிற பட்டை மாற்றத்தை கொடுக்கணும். மற்ற ஆளுங்களுக்கு ஏன் அவங்க இல்லையா? காலியத்தை சொன்னாங்க கொடுத்துருக்காங்களே. அதுபோல பாக்கி கொடுத்தது போக மீதி எடுக்க கேட்கறாங்க ஒரு சார். பேருக்கு 50 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 51ல இருந்து 30 பேருக்கு இன்னும் பேர் பேக்கப் ஏதாவது இருக்குங்க.
பிரிச்சிருக்குது ஆனா யாருக்கு கொடுத்தாங்க என்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏப்பா போட மாட்டேங்கிறீங்க சார் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது சார். அவங்க எதிர்பார்க்குறாங்க வந்து இப்போ அதாவது என்னோட இது 2 பேருக்கும் டிஸ்பியூட் இருக்குது சார். கோர்ட்லேயும் கேஸ் கொடுத்தாங்க சார். அது ஐஏல போயிட்டு ஐஏ கோர்ட்டில் கேஸ் இருக்கா அந்த கோர்ட் கேஸில் வந்து ஒரு பார்ட்டி வந்து அவங்களுக்கு ஜட்மெண்ட் வந்துருச்சு சார். கேஸ் டிஸ்போஸ் கேஸ் டிஸ்போஸ் இல்லை அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஃபேவராக இவங்க ஐஏ பண்ணிட்டாங்க. ஆமாம் 2 பேருமே நான் சொல்கிறேன் அவங்க சைடில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் இது வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கேட்டுருக்கோம் பர்சனலி கூப்பிடுவோம் வீடு இவங்க தான் இருக்கு. கோர்ட்டில் என்ன கேஸ் கோர்ட்டில் எதுவும் கேஸ் இல்லைங்க சார். சார் அவங்க ஆப்போசிட் பார்ட்டி இவங்க இருக்காங்க சார் அவங்க 2 பேருக்கும் டிஸ்பியூட் இருக்குது சார் 2 பேருமே மாற்றி மாற்றி கேஸ் போடுறாங்க பண்ணக்கூடாது அது மாற்றிருக்காங்க சார். கோர்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணா ஓகே சார். ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணா கலெக்ட் பண்ணிக்கங்க இருக்குங்க சார். வைப்ரேட் ஆக வேண்டியது அந்த ரெக்கார்ட் நீங்க சொல்ற மாதிரி திருத்திட்டு இருந்தாருன்னா அவரை பிடிச்சிடலாம் நீங்க சரி டிஸ்ட்ரிபியூட் இல்லைங்க சார். எங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்க இருக்குன்னா நான் சொன்னேன் சார். சார் இன்ஜெக்ஷன் போயிருக்கீங்க இன்ஜெக்ஷன் போயிட்டு அதான் பெண்டிங் சரி ஓகே சார். சார் பிரேயர்லயே கேளுங்க எனக்கு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி ரெக்கார்டை சேஞ்ச் பண்ண போறாங்க நீங்க அந்த பாரத்துல தான் சொல்லணும். நீங்க இங்க வந்து ஆபீசர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்கிட்ட பெடிஷன் சரி சொல்லுங்க சார். சொல்றத கேளுங்கப்பா. இப்போ வந்து கோர்ட்ல சிவில் கேஸ் பெண்டிங் இருக்கு. நீங்க இன்ஜெக்ஷன் போறீங்க அது போறீங்க ஏதோ ஒரு பெண்டிங் நீங்க அங்கதான் போகணும். அங்கேயே உங்க பிரேயர் கூடுதலா வச்சுக்கணும். இவர் மாத்தறாரு எழுதி கொடுங்க. மாத்த முயற்சிக்கிறார் எழுதி கொடுங்க. சரிங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து ப்ளஸ் ப்ளஸ் வீட்டுக்குள்ள வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணட்டும். போலீஸ் வீட்டுக்குலாம் வந்து ப்ளஸ் ப்ளஸ் கேஸ் கொடுத்துருங்க. சரி சார். இருக்கு ஃபார்ம் இருக்கு ஏன் இங்க கொண்டு வந்து மெடிசன் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் சார் வெளியே தான் சார். இது வந்து ரூல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க சார். எழுதி கொடுப்பா. இங்க பாருங்க இது ஜனநாயக நாடு. நான் சொல்றேன் கேளுங்க. ஒன் சைடா பண்ணா எழுதி கொடுங்க அவ்வளவுதான். சரி சார். கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கலாம். இது எதுக்கு இனி மாத்தாங்க நீங்க நேரடியாக பேசுங்க. சுத்தி வச்சு பேசாதீங்க. சரி சார். சரியா பட்டிமன்றமா நடக்கும்போது முன்னாள் கவுன்சிலர் நீங்களா சொன்னாதானே தெரியும். பட்டாவா குறுகலான பாதைங்க சார். மொழி படி கொடுத்துருங்க சார். இந்த பகுதியை வந்து குறுகலான பாதை மக்கள் அது இருக்கு. வழி கொடுங்க. இது பண்ணலாம் சார். அந்த 30 பேர் உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் உங்க பெட்டிஷன் தான் சார். அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுங்க சொல்லுங்க. என்ஓசி வரல இல்லையா? என்ஓசி வருது. என்னோட 7 பேருக்கு இருக்குங்க. மீதி பேருக்கு என்ஓசி வருது. உங்களுக்கு என்ன கரண்ட் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? நைட்ல வெளியிலே வர முடியாது. பட்டா இருக்கா? ஆனா கரண்டே ஒரு வீட்டுக்கே வரலையா? சொல்லிடலாம். நிச்சயமா பண்ணிடலாமா? எல்லாரும் கரண்ட்டுக்கு தான் வந்துருக்கீங்க. கரண்டே வீட்டு வரையும் இருக்கு. எங்களுக்கு வந்து கரண்ட் வீட்டு வரலாம். ஒரு 5 வீட்டு ஒரு 5 வீட்டுக்கு மட்டும் வீட்டு வரி போட்டுருங்க சார். மற்றவங்களுக்குள்ள வீட்டு வரி போடல. உள்ளாட்சியில பணம் வேணுமா வேண்டாமா? 51 வீட்டுல 5 வீட்டு
கொடுத்தா பட்டா இருக்கலாம் உங்க வீடு இருக்குல்ல டாக்ஸிக்கு கேட்டாங்க போட்டு கொடுங்க கரண்ட்டை கொடுக்க சொல்லுங்க பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க முதல்ல வாங்கிக்கணும் வந்திருக்காங்க கரண்ட்டை வாங்கிக்கணும் நம்ம ரெக்கார்டு தான் பேசும் ரெவன்யூ ரெக்கார்டு ஒரு 84 சென்ட் மட்டும் கோயில் பூமி கோயில் பூமி 84 சென்ட்ல யாரு பஞ்சவர்ணம் இது என்ன சர்வே நம்பர் பாருங்க ஆறு வருஷம் பார்த்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் கட்டி 6 வருஷம் ஆச்சு ஒரு பஸ் உள்ள போறது கிளம்பி போறது இப்படி இருக்கு சத்தமா பேசுங்க ஒன்றும் இங்க வந்து ஒரே மாதிரி வந்துருச்சா உங்களுக்கு வந்துருச்சு என்ன வேணும் சரி இப்ப வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் அந்த காரணம் என்னமா சார் 441ல வந்து அந்த கோயில்ல தேவதானமா கொடுத்த நிலங்கள் அதெல்லாம் அதுல வந்து கோயில் பூமி இருக்குது இதையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க இப்ப இடையில தான் இனாம் ஒழிப்பு இருந்திருக்கு ஒரு காலம் ஆமாங்க சார் புரிஞ்சுங்க இனாம் ஒழிப்பப்போ இதையெல்லாம் ஒழிச்சிருப்பாங்க பட்டா கொடுத்துருப்பாங்க அதனாலதான் பட்டா லேட்டா வருது அதையும் செக் பண்ணணும் நான் வேணா எங்க கலெக்டரேட் போய் சார் பேப்பரு ஆமாங்க சார் அதுக்கு அடுத்து வந்து இடையில வந்து டிஆர்ஓ கிட்ட இருக்கு டிஆர்ஓ ஆபீஸ்ல முடிக்கட்டுமே டிஆர்ஓ ஏன் அவசரம் பண்றீங்க அவங்க எந்த தகவலும் ரீட் பண்ணுங்க ப்ரமோஷன் ஐயோ கேளு கோயிலுக்கு ப்ரொபோசல் மேல ஸ்டடி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு அது வேகப்படுச்சு நீங்க சொல்றது 84 சென்ட் அது கோயில் பூமியில தான் இருக்குங்க அது யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணல எதுவும் பண்ணலங்க அது பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம ஆமாங்க இது வந்து சப் டிவிஷன்ல வந்து சப் டிவிஷன் ஆனது எல்லாமே பிரைவேட் லேண்ட் தான் அப்படின்னு போட்டு எல்லா பொதுமக்கள் இதுல 441/2 இவங்க இருக்காங்க சொல்லிட்டு வேலை பண்ணிக்கலாம் பாருங்க சொல்றேன் வில்லேஜ் ஆஃபீஸர் மேடம் உங்களுக்கு தான் அதிகாரமே ஜாஸ்தி எங்களை கூட ஆஃபீஸர்னு சொல்றாங்க யாருங்க தாசில்தார் வரைக்கும் தாசில்தார் தான் சொல்றேன் இந்த டிவிஷன் ஆஃபீஸர் தான் ஆஃபீஸர் ரெவன்யூ ஆஃபீஸர் தான் ஆஃபீஸர் பிரச்சனை வரத்தான் செய்யும் சப்டிவிஷன் பண்ணாலே செஞ்சு regional manager MD GM MD கோயம்புத்தூர் MD இன்னைக்கு அவரை மாட்டி வருவோம்
சரிங்களா? இல்ல சார் சொல்லல, தகவல் சொல்லல சார். எல்லா கார்பரேஷன் நோட்டி வரல சார். இவங்களுக்கு கோயம்புத்தூர் மட்டும் சொல்றாங்கன்னு நம்ம இங்க சொல்லிக்கலாம் சார். அவங்க சொன்னாதான் எல்லாம் சொல்லிடுறாங்க. மதுரை திருச்சி ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள தான் இருக்கு சார். நம்ம வந்து அந்த ஏற்பாடு பண்ணது சார். போன தடவை சிஎம் வரும்போது சொல்லி எல்லாம் போச்சு. மினிஸ்டர் வரும்போது அப்போ ஆள் போடுறது சார். இங்கே நம்ம சூழல் பேரோட கம்ப்ளைண்ட் எல்லா பண்ண பஸ்ஸும் போக மாட்டாங்க. இப்போ வந்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இல்ல சார், நமக்கு ரூல்ஸ் பிரகாரமே எல்லா வண்டியும் உள்ளார போய் பல்லடத்துல ஒரு வண்டி கூட உள்ள போகாது சார். பூரா மக்களுமே கடைக்காரங்க அடிச்சுக்குவாங்க. போயிட்டு இருக்குது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டை இங்க போயிட்டு போயிட்டா பிரச்சனையே சம்டைம்ஸ் தான். அது நம்ம ஆக்ஷன் எடுத்துறோம் சார். இப்போ யாரோ ஒருத்தர் நிற்பாங்க. லாஸ்ட் வீக் கூட ஒரு 10 வண்டி ஃபைன் ஆர்டிஓ வச்சு சார் ஃபைனும் போட்டு 10 வண்டி ஃபைன் போட்டு எங்க வண்டி இருக்கு ஆர்டிஓ வச்சு ஃபைன் போட்டு நீங்களே உங்க வண்டிக்கு போய் ஆமா சார். போடுறாங்க. இல்ல சார் எங்க வண்டிகளுக்கு நாங்களே ஃபைன் போடுறோம். வண்டி உள்ளார போவோம். நமக்கு கம்ப்ளைண்ட் வருது டார்கெட் பண்ணி அப்படி இல்லைங்க சார். உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய் ஆகணும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எப்படி போகும்னு கேக்குறாங்க. இங்க போய் பார்க்கிங் போட்டீங்கன்னா பஸ் எப்படிங்க பெரிய பஸ்ஸா இருக்கு. 4 வண்டி 5 வண்டி வந்தா போட்டா எப்படி சொன்னீங்க மேடம் சார் 25 வண்டி நிறுத்தலாங்க சார். இருக்குதுங்க. மற்ற வண்டியை பார்க் பண்ண அலோவ் பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி வண்டி உள்ள போகும்? சார் அதே மாதிரி ஆப்போசிட் கரூர் வைஸ் சார். நம்ம ஊருக்கு வெளியில பஸ் ஸ்டாண்ட் வெளியில வர்றதுக்கு ரொம்ப சிரமம் சார். அதான் பிரச்சனை. தேனியில பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப சார் உங்க நோக்கம் என்ன? இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டும்போது மொத்தம் 2 பேருக்கு மேல வண்டி ஏறி போச்சு. எனக்கு தெரியும். நான் இங்கே இருந்தாலும் உங்க பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி 2 இடத்துல வண்டி ஏறிச்சு. உங்களுக்கு தெரியுமா? வெளியில வர்ற இடத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். நீங்க அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணாம வசதி கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் மாத்தி கொடுத்தது சார். தண்ணி பிரச்சனை சார். பாருங்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வண்டி ஒரு கனெக்ஷன் தெரியாதுப்பா. ஏற்கனவே கொடுத்துருக்கு. அதே போர் இருக்கு சார். உங்களுக்கு ஒரு 1000 அடி போருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கறாங்க. சார் கொடுத்துருக்கு சார். சும்மாடி தண்ணி கொடுங்க. யார் கையில் கொடுத்தாங்க? திருமதி முருகேசன். அப்புறம் என்ன வாங்கிக்கங்க. யாருக்கு பட்டா யாருக்கு? அம்மா இங்க சரி மாத்தி கொடுப்பா. யாருக்கு சார் அது ரெவென்யூல வந்து என்ஓசி மொத்த கோரிக்கை. ஆமா சார். எத்தனை பேருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்? பண்ணி தரமா? விஏஓ கண்டிப்பா பண்ண சொல்லுங்க சார். நான் நிறைய தடவை மனு இருக்கோம். பேசுறதுக்கு ஒரு ஆள் கொடுக்குறேன். சார் நான் ரொம்ப சார் சிஏ டைம் ஆபீஸ்க்கு டைம் ஆபீஸ்க்கு ரூம் அலாட்மெண்ட் கேட்டாங்க சார். போன தடவை மீட்டிங்லயும் கேட்டாங்க சார். நீங்க என்னப்பா டிபார்ட்மெண்ட்ல லெட்டர் வைக்காம இங்க வந்து பெடிஷன் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே கொடுத்த லெட்டர் ஆல்ரெடி லெட்டர் உங்க எம்டி மூலமா லெட்டர் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அவருக்கு லெட்டர் வைக்க சொல்லுங்க. நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெட்டர் வைக்கிறது ஒரு போட்டு பெடிஷன் கொடுங்க. சரி. இது யார் கொடுக்கணும்? அலுவலகாரே பஞ்சாயத்துல உங்க எம்டி என்ன பண்ணிட்டு இருக்காரு? சார் இப்போ கொடுத்துருக்கு சார். எம்டி என்ன பண்ணிட்டு இல்ல லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் வைக்காம இல்ல சார். இப்போ பொதுமக்கள் டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரம் லெட்டர் போட்டோ எழுதி கொடுத்துருங்க. டிபார்ட்மெண்ட் லெட்டர்லாம் நாங்க பொதுமக்கள் பெட்டிஷன் வாங்க அந்த இடத்துல வந்து ஏப்பா உடான் பெட்டிஷன் ஏகப்பட்டது கரண்ட்டை கொடுங்க.
குழந்தைங்க படிக்க முடியல. கலெக்டரெல்லாம் டேக்ஸ் எல்லாம் வேண்டாம் சார். எதுக்கு சார்? பட்டால வீடு கட்டியிருக்காரு, கொடுத்துட்டு போக வேண்டியதான். அவங்க அடுத்த ஃபீல்டு போகிறாங்க சார். தாரவை கூப்பிட்டு போயிட்டாங்க அடுத்த ஃபீல்டு. அவங்க வேண்டாம், அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் இவரை விட வேண்டாம். இப்போ நம்ம தனியாக வந்துருக்கோம். ஒரு ஜனவரிக்கு வந்தேங்க, அதுக்கு முன்னாடி வந்தது எனக்கு தெரியாது. முன்னாடி பார்த்துக்குங்க, சார்ட்ட கொடுத்துருங்க, பண்ணிடுவார் போல. இல்லை இல்லை, எனக்கு பேப்பர் வந்து நான் பார்த்துட்டு சொல்லிடுறேன். எஸ்ஆர் நோங்கிறது பார்க்காம இருந்தேன். மக்களோட ரைட். உங்களுக்கு பட்டா இருக்குது, அவங்களுக்கு கரண்ட் கொடுக்குறது. சார் இப்போ புதுசாக வந்திருக்காரு, நீங்கள் கொஞ்சம் அப்ளை தண்ணி கொடுத்துருக்கோம். சார் தண்ணி கிண்ணி எல்லாம் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. தண்ணி கொடுங்க. இங்கே இருக்கிற குழந்தைங்க படிக்கணும். ஒன்லி இன்டென்ஷன் எனக்கு அதுதான். நான் மண்ணெண்ணெய் விளக்கில் படிச்சு வேணும். அது எப்படி எவ்வளோ சிரமம் இருக்குன்னு எனக்கு கரண்ட் கொடுத்து டீயாக இருக்கும். ஓகே, கலெக்டர் இங்கே வர வேண்டியது. உங்களையே பார்த்து சுத்தம் பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டில். எல்லாம் ஒரு நிதி தண்ணி ஊற்றுறாங்களா? அவுட்லெட்டா இங்கே எங்கேயோ வந்து யாரோ தண்ணி வீடியோவோட கண்ட்ரோல் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்க. எப்பவுமே டிரைவர் தான் இருக்காங்க. இவ்வளோ இடம் இருக்குது கோட்ரஸ். ஆமாம், ஊராட்சி இடத்துல தமிழ் வேணா இருக்கும். நம்ம கவர்மெண்ட் அதான் 50 பேருக்கு 441 442 நீங்கள் ஏதாவது சர்வே யார் அங்கே கொண்டு போய் அப்டேஷன் எம்எல்ஏ கோயில் இல்லை சார், அது அசம்பிளிலே பண்ணுறோம். 4 SF நம்பர் வந்து கோயில் ரெக்கார்டிக்கல் NOC அது வந்து இன்னும் அது பதிவு பண்ணலாம். இது வந்து G-Square சைட் சார். இந்த G-Square சைட்டில் ஒரு 100% நீங்கள் அம்மா 441 பார் 1 கரெக்டாக தான் இருக்குது. என்னென்னு இருக்குது கோயில் மட்டும் வச்சிருக்கு. ஆமாம், கோயில் நடந்த 41 பார் 1 கோயிலான அந்த சாமி பேரோடு தான் இருக்கும். ரெண்டு நீங்கள் ஒன்று விட்டுருங்க. ஒன்றுலையே இருக்கு. ரெண்டாவது சப்டிவிஷனுங்க. ரெண்டாவது இல்லை இல்லை, நீங்கள் நினைக்காதீங்க, இது கூட பிடிக்கும். நம்ம
ஏற்பட்ட தெரியும் அப்படின்னா காலத்தில் ஏதோ யாருக்கிட்டே இருந்திருக்கு வாங்கியிருக்காங்க. அதான் இதான் சொல்கிறீங்க. சேஞ்சஸே போடுறேன். யார் தீர்வு ஏற்படாத தவிர்த்து அப்படியே இருக்கு. நீங்கள் வில்லேஜ் அசிஸ்டண்டா? இல்லைங்க சார், வில்லேஜ் அசிஸ்டன்ட் எனக்கு ஸ்ட்ரைக் வரலைங்க சார். ஜெராக்ஸ் தான் இருக்கு. அது வேற இது வேற காணும். இல்லைங்க சார், அதெல்லாம் இருக்குதுங்க சார். இந்த ஒன்று கோயில் கரெக்டாக பக்காவாக தான் ரெண்டு அந்த பக்கம் இருக்கு. இது எப்போ ரெக்கார்டு? இது எல்லாமே 84 தாங்க சார், யூடிஆர் தாங்க சார். அதனோட காப்பியே தான் யூடிஆருக்கு முன்னால் யூடிஆருக்கு முன்னாடிங்களா? அது பார்க்கணும் சார். கலெக்டரேட் ஆர்எஸ்ஆரில் பார்க்கணும். அது பேர் நீங்கள் கலெக்டரேட் ஆர்எஸ்ஆர்னு வச்சுருக்காங்க. எதுக்கும் ஒரு தடவை சரிங்க சார். எப்படி இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இது வரைக்கெல்லாம் விட மாட்டாங்க. சரிங்க சார். 2017 இன்ன வரைக்கும் விட மாட்டாங்க. ஆமாங்க சார். அதனால் இதுதானே இப்போ நம்மளுக்கு இஷ்யூ. இல்லைங்க சார், இந்த இடம் இதுதான் இது கோயில். வந்து அமுது சுரபி பேரில் இது இருக்குது கோயில். இது நார்த் இங்கே. சார். நார்த் இந்த பக்கம் நீங்கள் அந்த வழி அந்த கம்பி வழி தாண்டி வந்தீங்க. இப்படி 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 கரெக்டு தான். இதுதான் இங்கே கேட்டது இதுதான் நார்த். கிரேட். நான் உங்க கூட பேசும்போது கோவப்பட்டே பேசுறேன். இப்படி புரியாமலே பேசிட்டு அப்படியெல்லாம் சொல்லிருந்தீங்களா? இல்லை சார் சார் முன்னாள் சூப்பராக இருக்கு. ஆமாம் சார். சூப்பர். எப்படி நம்ம என்னைக்கு கேட்டாலும் இல்லை செட்டப் பண்ணிட்டீங்க. அவங்கள இது எக்ஸாம் எதுக்கு போகிறாங்க? பிஹெச்என் போய் வீடு வீடாக சொல்கிறாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டிங் நம்ம இது சொன்னோம்னா கன்சல்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து எங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணி பாருங்க. அந்தமா 10 அடி அந்த பக்கம் போயிட்டாங்க. வேற ஒன்றும் நீட்டாக தான் மினிஸ்டர் பாராட்டி மாதிரி வச்சிருக்கோம். இதே வார்த்தை அவரு சொல்லிட்டு பேசுற மீட்டிங் கொடுத்துட்டு போனாங்க. அப்படிங்களா? காலையில 7:30 வந்து நான் பார்த்தோன்னே சொல்லக்கூடாது. பார்க்கலாம் இருக்கும் நீட்டாக இதெல்லாம் பார்த்தேன். எனக்கு அந்த ஒரு தோற்றம் அது ஒரு அந்த மாதிரி போனீங்கன்னா சின்னதாக ஆரம்பிச்சு சார். எல்லாத்துக்கும் மதியம் தமிழ்நாட்டிலேயே நல்ல சாப்பாடு உங்களுடைய ஒத்துழைப்பு. இந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவீங்க. 12 மணிக்கு முடியும். ஆமா, அங்க இருந்து கொண்டு வந்து வெளியே சமைச்சு அஜயந்திரன் தெரியக்கூடாது. அப்போ மாதிரி ஃபுல்லாகவே எண்ணெய்
வெந்து போச்சு. அங்கேருந்து நேராக ஜிஹெச்சுக்கு போகிறவங்க இங்கே வந்துட்டாங்க. அவனை இங்கே வச்சு கம்ப்ளீட்டாக எந்த கன்ட்ராக்ஷனுமே இல்லாமல் நார்மலாக கிராஃப்ட் இங்கேயே போட்டு நடக்குது. சார் ஏதாவது சொல்கிறதுக்கு இல்லை பேப்பரில் வந்து சார் அதுவும் 2 ஆர்டிக்கல் வந்துருக்கு. இங்கே சிஎம் இல்லாமல் எல்லாம் சர்ஜரி பண்ணிடுறாங்க சார். இங்கே வர்ற கேஸ் எதையுமே நாங்கள் ரெஃபர் பண்ணுறது இல்லை சார். இங்கேயே சரி இல்லை சார், இங்கேயே சரி பண்ணி அனுப்பிடுவோம். நீங்கள் உடனே சரி கேட்க 2 பேர் எடுத்துக்காதீங்கப்பா. இல்லை சார், அப்படி கான்ஃபிடென்ட் இல்லைன்னா தொடவே மாட்டேன். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் சார். அதனால தான் இப்போ இது வந்துருக்கு சார். பட்டு சார் லாஸ்ட் இயர் வந்து தமிழ்நாட்டில் பெஸ்ட் டாக்டர் அவார்டு இந்த ஏரியாலே தான் இவங்க சொல்லி போனாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாங்கினாங்க, இவங்க வாங்கினாங்க, நீங்கள் வாங்கணும். மாதேவி சார் பழைய இன்ஸ்பெக்டர் அவரும் வாங்கினார் சார். சிஎம் அவார்டு வாங்கினாரு. அவர் பல்லனுக்கு தேங்க்ஸ் சார். என்ன கேட்டாலும் கொடுத்துட்டாங்க சார். மக்கள் நல்ல மக்கள். கொரோனா டைமில் நல்லா சார் சாரோட கொரோனா ஃபுல்லாக ஆமாம் சார். கொரோனா நானும் ரொம்ப ஒர்க் பண்ணுவோம். நாகப்பட்டினம் திருப்பூர்ல நாங்கள் டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்ணுறது இல்லை. டீம் ஒர்க், இண்டிவிஜுவல் ஒர்க் இருக்குது. டீம் ஒர்க் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, திட்டினாலும் வாங்கிக்குவாங்க, வேலை செய்வாங்க. அந்த திட்டு வேறு சார், அதெல்லாம் யோசிப்போம். வேலை செய்வாங்க. ஆமாம், நானே சொல்கிறேன் சார். எனக்கு காய்ச்ச மரத்துலாம் கல்லடி போகும். அவங்க வேலை செய்கிறவங்களாம் அப்படி இருப்பாங்க. நீட்டாக எதுவும் பண்ணலன்னா வேலை செய்யலாம். நீட்டாக இருக்கு. தேங்க்யூ. நீங்கள் எந்த ஊர் சார்? சவுத் சைடில் இருந்தால் தெரியும். அவ்வளோ விசிட் முடிஞ்சு. ஆமாண்ணா, ரிசோர்ஸ் ரிகவரி பார்ட். ஹலோ அண்ணா, விஜயண்ணா. நான் புதுநகராமாண்ணா. அவர் இறங்க வேண்டிய இருக்குது. ஏங்கா நீங்கள் வச்ச மரமா? ஆமாம், அக்கா வச்சு பாருங்க. அங்கே பள்ளிய படகுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா 8-10 அடிக்கு மேலே போயிடுச்சு. எடுது ஓகே. மரத்தான போய் மரம் வச்சாச்சு அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் காலப்படாது. இத்தனை கூண்டு கட்டுறதுக்கும் ஒரே இதாக வேலையா அப்படி அந்த இல்லை சார், இது வந்து கருவேல செடி போட்டு கட்டியிருக்கலாம்ல. வேற லெவலில் வந்து சிங்கப்பா சுட்டு இருக்கும். அப்படியா? நீங்கள் ஏகப்பட்ட செலவு பண்ணுவீங்க. ஸ்கூலுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க.
ஸ்கூலை ரெனோவேட் பண்ணிடுவோம். கவர்மெண்ட் திருப்பி மொபைல் பண்ணுறது நாங்கள் கொடுத்த பஞ்சாயத்தில் சிஎம் கொடுத்த மரக்கெல்லாம் கொடுத்த 10 வருஷத்துக்கு வேறு பஞ்சாயத்தை வாங்கி நான் எடுத்துருக்கேன். 350 கடை என்ன வந்துட்டு இல்லை அதுக்கப்புறம் இது மாதிரி பண்டுகள்லாம் கொஞ்சம் பணம் அதிகம் நட்டு விடுங்க. பணையே காணுமே கோயம்புத்தூரில் 496 ரூபாய் பணம் மரத்தே காணுங்க. நாங்கள் 496 ரூபாய் 3 மீன் செஞ்சு பிரசிடென்சியில் 4 செஞ்சு பிரசிடென்சி 440 ஆ அண்ணா நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட சாதனை புதுநகரில் இருக்கணும். அம்மா ரெசிடென்சிக்கு மேடம் வாங்க அம்மா ரெசிடென்சி நிறைய தெரியும். நடுவு போயிட்டு பாதி இருந்து எடுத்தா நிறைய தெரியும். அமைச்சரே இதோட பியூட்டி சார் 10 ஏக்கரை வந்து ஃப்ரீயாக கொடுக்குது சார். தானம் பண்ணோம் சார். அந்த பக்கத்தில் வரவங்க தான் தானம் பண்ணுவாங்க சார். இதெல்லாம் டெனமெண்ட்ஸ் நம்ம எல்லாமே சார். அது வந்து அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்து ஃபோட்டோஸ் கட்டி கொடுத்து இப்போ அதில் 500 ரூபாய்க்கு போன வருஷம் கொடுத்து சார். இதில் எல்லாம் கொஞ்சம் ஏழைப்பாளைகளை பார்த்து இல்லை சார் கொடுத்துட்டாங்க சார். இப்போ இதில் பேலன்ஸ் குழுக்கள் போட்டு கொடுப்பீங்க. ஆமாம் சார். அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவன். ஓ விஜய் போங்க இங்கே வாங்க நீங்கள் போங்க நில்லுங்க. ஓகேங்க.